சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா சார், நாங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர், உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். முதல்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் சார். இவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஆமா சார், இவரு தான் குடிச்சிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணாரு. நீங்க முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் விசாரிச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் குறுக்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? லாயர் சார், இவங்கெல்லாம் யாரு? இவங்க தான் கௌதமோட அம்மா. இவர் அவரோட அண்ணன் அண்ணி. சரி, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் விசாரிக்கிறேன். ஏமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார், நான் அவங்க வீட்ல தான் இருந்தேன். ஆனா இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் இவங்களும் இவரோட அண்ணியும் எங்க வீட்டுக்கு வந்து என் குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு பிரச்சனை பண்ணாங்க. நான் என் குழந்தைய எங்கேயுமே அனுப்புறதா இல்ல. அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அவ என் கூட தான் இருப்பான். இன்னைக்கு இவர் குடிச்சிட்டு வந்து குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவ்வளவு கலாட்டா பண்ணாரு. அந்த சண்டையில அவரை நான் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் அவரை அடிச்சிட்டாரு. இதுதான் சார் நடந்தது. சார், அவங்களுக்கு எப்படி குழந்தை மேல உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்கு சார். நான் குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவங்களே அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அப்படி அனுப்பாம பிரச்சனை பண்ணதுனால தான் நான் கட்டாயமா குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்னோட தப்பு என்ன சார் இருக்கு? பெத்த அப்பனுக்கு குழந்தைய பார்க்கணும், குழந்தைய தன்னோட வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்காதா? சார், நீங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது உங்க குழந்தை. ரெண்டு பேருக்குமே குழந்தை உங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதுல எந்த தப்புமே இல்ல. ரெண்டு பேருமே குழந்தை மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க உங்க குழந்தைய மனசுல வச்சாவது ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது? எதுக்காக இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்தை நாசம் பண்றீங்க? சார், இததான் சார் நானும் எங்க மம்மி கிட்டயும் டாடி கிட்டயும் கேட்டேன். எனக்காக ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்கன்னு சொன்னேன். ஆனா ரெண்டு பேருமே அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க சார். நீங்க தான் எடுத்து சொல்லி எங்க மம்மியும் டாடியும் சேர்த்து வைக்கணும் சார். தர்ஷினி, பாத்தீங்களா, இந்த குழந்தை மனசுல எவ்வளவு வருத்தம் இருந்தா இந்த அளவுக்கு பேசும். அதனால நீங்க உங்க பிரச்சனைகளை மறந்து அனுசரிச்சு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இது என்னோட கருத்து. ஆனா நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நான் உங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க தான் முயற்சி பண்றேன். இன்ஸ்பெக்டர் சமாதானம் பண்ண பாக்குறாரு, நாம விடக்கூடாது. சார், இவங்க திவ்யாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க சார். எங்களால அந்த அவமானத்தை மறக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சா? ஆமா சார், டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். சார், இது என் பையன் எடுத்த முடிவு. அவன் தீர யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கான். அவனுக்கு இந்த திமிர் பிடிச்சலோட வாழ விருப்பம் இல்ல சார். சார், என் தங்கச்சி ரொம்ப நல்லவ சார். இவங்க பிசினஸ் என் தங்கச்சி தான் சார் தூக்கி நிறுத்தினா. இந்த குடும்பத்துக்காக அவன் நிறைய உழைச்சிருக்கா சார். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க சார். சார், கௌதம் தராதரம் பார்க்காம இந்த திவ்யாக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. ஆனா இவ எங்களையும் கௌதமையும் மதிக்கிறதே கிடையாது. போதும், இது எல்லாமே முடிஞ்சு போன கதை. அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? சார், இப்ப இவங்க என் தம்பி அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. இவங்க பேர்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். இவங்க 3 பேரையும் உள்ள தள்ளுங்க. அப்படியே எங்க தம்பி பொண்ணு எங்க கூட அனுப்பி வைங்க சார். இங்க பாருங்க, இந்த பிரச்சனையில உங்க தம்பி மேலையும் தப்பு இருக்கு. அவர் குடிச்சிட்டு அத்துமீறி வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்ணிருக்காரு. ஏற்கனவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் போது எதுக்காக குழந்தைக்காக சண்டை போட்டுக்கணும்? இப்போதைக்கு ரெண்டு பேரும் அமைதியா போங்க. உங்க பிரச்சனையை நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க. அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? சரிங்க சார், நாங்க கோர்ட்லயே பாத்துக்கிறோம். சார், அப்ப நாங்களும் கோர்ட்லயே பாத்துக்கிறோம்.